வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் மனித வாழ்க்கையிலே நண்பர்கள் நமக்கு கிடைத்த அரிதான பொக்கிஷங்கள். நல்ல நண்பர்களை பெற்றவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். மனம் திறந்து நம்பிக்கையோடு எதையும் பேச பகிர்ந்து கொள்ள கிடைத்தவர்கள்தான் நண்பர்கள். உண்மையான நண்பர்கள் நமக்காக தியாகம் செய்வார்கள், உதவி செய்வார்கள், நம் முன்னேற்றங்களை கண்டு சந்தோஷப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என கூறுகிறார். இயேசு நம்மை பக்தர்களாகவோ ஊழியக்காரர்களாகவோ வேலைக்காரராகவோ பார்க்கவில்லை. நண்பர் என்ற உறவில் நம்மோடு நெருக்கமாக இருக்கவே விரும்புகிறார். இந்த சத்தியத்தில் 2 காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம். முதலாவது, பட்சபாதம் இல்லாத கடவுளுக்கு வேதத்தின்படி குறுகிய நண்பர்கள் வட்டம் கிடையாது. தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நண்பர்களாகவே கருதுகிறார். இந்த நட்பு அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரோடு நெருக்கமாயிருந்த சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் பரமேறிய பின் வந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம் யாவருக்கும் கிடைத்த சிலாக்கியம். எனவே இன்று நமக்கு எந்த ஒரு மத்தியஸ்தரும் தேவையில்லை. நாமே அவரோடு நெருக்கமாக உறவாடலாம். அதைத்தான் அவரும் விரும்புகின்றார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எனக்கு நண்பராக இருப்பார் என்று சொன்னால் நான் அவரிடம் நேரடியாக பேசுவதற்கு தயங்கவே மாட்டேன். இரண்டாவதாக, மனிதன் கடவுளுக்கு நண்பனாவதற்கு செலுத்த வேண்டிய கிரயத்தையும் வேதம் காட்டுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாமும் கடவுளும் நண்பர்கள். கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் வேறு எந்த வழிகள் மூலமாக நண்பனாக முயற்சித்தாலும் பயன் இல்லை. கடவுளுக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகள் யாவருமே அவருக்கு நண்பர்கள். ஏனெனில் அவர்களோடு அவர் பேசுகிறார், வழி நடத்துகிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவின் மரணத்தின் மூலம் ஏற்படுத்திய நெருங்கிய உறவின் நிமித்தம் நம்மை நண்பர்களாக பாவிக்கிறார். கீழ்ப்படிந்தால் நெருங்கிய உறவில் நல்ல நண்பனாகிய கடவுளை நாம் பெறுகிறோம். என்ன ஒரு சிலாக்கியம்! ஆம், இயேசு என் மிகச்சிறந்த நண்பர். எவ்வளவு உற்சாகமான வார்த்தை! இந்த உறவில் வளருவோம், நிலைத்திருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.